காசு பணம் இருக்கையில் நம்மளை சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க. அதே அந்த காசு பணம் இல்லாத போது நம்ம நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு கூட ஒரு நாதி இருக்காது. நாம் நல்லது தான் செஞ்சுருப்போம், ஆனால் நமக்கு கெட்ட பேர் வந்து நிற்கும். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, இருக்கலாமா இல்லை செத்துலாம் போல் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நினச்சிட்ருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் மனவேதனையோடு பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். ஓம் சரவண பவ. முருகனுக்கு 6 படை வீடுகள் இருந்தாலும் தனித்துவமாக விளங்குகின்ற நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலை முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். பொதுவாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம். ஆனால் அங்கே கோவிலுக்கு போயிட்டு சில தவறுகள் செய்கிறோம். அது என்னன்னு தெரியுமா? குடும்பத்தோடவோ இல்லை நண்பர்களோடவோ நம்ம கடவுளை கும்பிட போவோம். அது எந்த கோயிலாக இருந்தாலும் கோயில் நுழைவாயில் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் படிகளில் ஏறுறதா இருந்தாலும் சரி, இல்லை கோயிலில் உள்ள ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது உங்களுடைய கஷ்டங்களை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும், இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம மருதமலை முருகன் கோயிலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் ஒவ்வொரு படி இருக்குது. அந்த படியில் ஏறும்போது உங்களுடைய கஷ்டத்தை நினச்சி, என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கிடணும், என் கஷ்டமெல்லாம் போயிடணும், கடவுளே முருகா அப்பா உன்னை தேடி வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு படி ஏறும்போதும் உங்களுடைய கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு ஓம் சரவணபவன் நம, ஓம் சரவணபவன் நமன்னு சொல்லி அந்த படியை ஏறி மேலே போய் முருகனை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை மன ஆத்மார்த்தமாக கும்பிட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு மனசில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. ஒரு கோவிலுக்கு நண்பர்களோடவோ இல்லை சொந்தக்காரங்களோடவோ நம்ம சந்தோஷமாக ஜாலியாக போயிட்டு வரோங்கிறவங்க அது வேறு. உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை நினச்சி சாமி கும்பிட போகும்போது எந்த கோயிலாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தோடு போய் சாமி கும்பிடுங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படியிலையும் உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் வச்சு ஓம் சரவணபவன் நம அப்படின்னு நினச்சி எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கஷ்ட நஷ்டத்தை நினச்சி சாமியை கும்பிட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் மற்ற ஒரு ஸ்தலத்துக்கு அன்னைக்கே வேறு ஒரு கோயிலுக்கு போகாதீங்க. நேரடியாக உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. ஒரு கோயில் ஸ்தலத்தில் சாமியை கும்பிட்டு நேரடியாக உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. வீட்டில் போய் உங்கள் பூஜை அறையில் சாமியை கும்பிட்டுட்டு நிம்மதியாக ஆத்மார்த்தமாக வீட்டில் இருங்க. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட கும்பிடும்போது, முருகா எனக்கு இந்த மாதம் எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றிட்டின்னா உனக்கு நான் 20,000 உண்டியலில் போடுறேன். இது எப்படின்னா, எனக்கு செஞ்சிட்டின்னா நான் உனக்கு போடுறேன், எனக்கு செஞ்சிட்டின்னா நான் உனக்கு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் வைக்காதீங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். உங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். என்னை படைச்சவன் நீ, எனக்கு என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரியும், உன்னை நாடி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் சரணடைங்க. மருதமலை முருகன் கோயில் ரொம்ப அழகான இடமாகவும் மனசுக்கு நிம்மதியான ஒரு இடமாகவும் இருக்குங்க. யாரும் இது வரைக்கும் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வாங்க. அப்படி போனீங்கன்னா இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, அங்கே பிரசாதம் புளியோதரை சுட சுட கொடுப்பாங்க. அதை சாப்பிடாமல் வந்துடாதீங்க. அதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம முருகன் கோயிலில் பொதுவாக யாம் இருக்க பயம் ஏன், ஓம் சரவண பவ அப்படின்னு தான் எல்லா கோயில் இடத்துலையும் வழித்தடங்களில் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும், மருதமலையில் மட்டும் மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு அப்படின்னு ஒரு அழகான வாக்கியம் இருக்குங்க. இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் தங்குறதுக்கு ரூம் வசதி எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்ம வீட்டில் வயதானவங்க படிகளில் ஏறி சாமி கும்பிட முடியல அப்படின்னாலும் கீழேருந்து ரோடு போட்டிருக்காங்க மேலே வரைக்கும், நம்ம வண்டியிலே போயிட்டு கூட மேலே போயிட்டு கூட நம்ம சாமி கும்பிடலாம். படிகளில் ஏறி போனோம்னா நம்ம இடும்பன் சன்னதியும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம படி மேலே ஏறலாம். ஆனால் ரோடு வழியாக நம்ம வாகனத்தில் மேலே போகிறோம் அப்படின்னா இடும்பன் சன்னதியை பார்க்க முடியாது. எந்த ஒரு கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு போனாலும் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவை தவிர்க்க பாருங்கள். சில பேர் கோவில் சிலருக்கு சாமி கும்பிட்டுட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போகிற வழியில் அசைவ உணவை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் இருப்பாங்கள்ல மூதாட்டி, அவங்க சொன்ன ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கோயில் ஸ்தலத்தில் வெளியில் பார்த்திங்கன்னா இல்லாதவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க, காசு கேட்பாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட ₹1 ₹2 கொடுத்துட்டு போகிறோம். சில பேர் என்ன பண்ணுறோம்னா கொடுக்காமல் போயிட்டுட்டு மேலே போய் கடவுளை கும்பிட்டுட்டு கீழே வரும்போது அவங்களுக்கு காசு போடுவோம். அந்த தவறை பண்ணாதீங்க. ஏன்னா கடவுள்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வர வரத்தை திரும்ப கீழே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இன்னும் வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.